இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைபர் போர்ட்லேருந்து நெச்சாலை எடுத்துருக்காங்க. நாங்கள் இதை நெச்சாலைன்னு சொல்லுவோம். அப்புறம் இதை கரிச்சாலை இப்படிலாம் பிளைடு இப்படிலாம் சொல்லுவாங்க. மீன்கள் பார்த்தா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாமே. भैया कनवा कितना रुपया है? 2100 ரூபா. 2100 எடுத்தாச்சு போட்டா எடுத்தாச்சு. 2100 ரூபா. உங்க ஃபேமிலி எங்க அண்ணே? ஃபேமிலில அடுத்த சீசன் வரும்ல. அடுத்த சீசன் வரும்ல. நல்ல பூட்டாயிரம் வண்டி. 2100. குறைச்ச விலைக்கு என்ன 1000 ரூபாய் மேல உண்டா? இங்க கேள்வி 1000 ரூபாய். ஜாலையும் 1000 ரூபாயில கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம டீல் ஓகே. சும்மா சொல்லியாச்சு, நான் பார்த்து கண்டில நீங்க வந்து போட்டு இன்னைக்கு இந்த வள்ளங்கள்ல வந்து அதிகமா இந்த சாலையும் கனவாயும் தான் வந்துருக்கு. முட்டை எவ்வளவு ரூபா அண்ணா சாலை? வெறும் 3500 ரூபாயில அண்ணா. ஒரு 6 போர் எடு கேமரா. எடுக்கிறாங்க இங்க நிறைய பேர் இப்படிதான் பண்ணுவாங்க. கொஞ்சம் வாங்கிட்டு அதை மாதிரி ஷேர் பண்ணி எடுப்பாங்க. அது வேறு சமாதம். அப்படி I am no. இங்க அனாதையா கொஞ்சம் திருக்க மீன் கிடக்கு. இந்த மீனை யாருமே வாங்க மாட்டாங்க. இது வந்து ஆழ்கடல்ல உள்ள ஒரு திருக்க மீன் தான். ஒரு திருக்க யாருமே வாங்காதால இதை எப்படி இதில் போட்டிருக்காங்க. இது எந்த திரண்டி? இது எங்க இருந்து பிடிப்பாங்க திரண்டி? கடல்ல எந்த ஏரியால? ஆழம் கம்மியான ஆழ்கடல்ல. இது வந்துட்டு சொரியத்தான் இருக்குது. கருத்த சொறி இருக்குல்ல, அதைத்தான் கூட்டு சாப்பிடும். இந்த தெரிஞ்சா சொரியா சாப்பிடுது. ஜெல்லி ஃபிஷ் மீனாடு. இது ஒரு புதிய அறிவாடு இருக்கு. இந்த இது மீன் வந்து ஜெல்லி ஃபிஷ் தான் அதிகமாக சாப்பிடுமா? இது சொரியாதுன்னு தெரிஞ்சு விட்டு கூட கிட்ட வலிச்செல்லாம் கூட்டு தள்ளணும். அண்ணா எப்படி மார்க்கெட் நிலவரம் எப்படி என்ன சொல்லுங்க அண்ணே. இந்த மாஸ்டர் ஒன்றும் சொல்லண்டா. இந்த வருஷம் கையில ஒரு அமௌண்ட்டை கையில வைக்க வேண்டியது. நாங்க எல்லாம் வச்சாச்சு. குறைஞ்ச மீன் வந்துட்டு இவ்வளோ அடிபட்டு. அது ஏன்னா கேஸ் இல்லை அண்ணே. ஹோட்டல் எல்லாம் கேஸ் இல்லாதனால ஹோட்டல்ல யாருமே ஹோட்டல்காரங்க யாருமே மீன் வாங்குறது கிடையாது. அதனால அந்த மார்க்கெட்ல எல்லாம் மீன்களோட ரேட்டு ரொம்ப கம்மியாக போயிட்டு இருக்கு. ஆனால் கேரளாவில் சுத்தமாக கேஸ் கிடைக்க மாட்டேங்குது. நிறைய ஹோட்டல் மூடிட்டாங்க. அதனால எங்க பிசினஸ்ல இப்போதான் பெரிய லெவலில் ஒரு பாதிப்பு வந்துருக்கு. மீன்கள் வாங்குறதுக்கு ஆளுங்க ரொம்ப கம்மியாக தான் வர்றாங்க மார்க்கெட்ல. சரி அண்ணா, உங்களுக்கு எத்தனை லட்சம் ரூபா லாஸ் அண்ணே? 2-3 லட்சம் ரூபா ஒரு நாளைக்கு. நேற்றைக்கு ஒரு போட்டார்கிட்ட கேஸ் கிடைச்சா கோவிலில் நட்டாவில் கேஸ் கிடைக்கல. ஒரு பார்ட்டிகிட்ட ஒரு பெரிய குத்தி கேஸ் இருக்கு. விலை கேட்டாக்கில் 16,000 ரூபா கேட்டேன். ஒரு குத்து கேஸ் பெரிய குத்தி. நடக்கிற கொள்ளை எல்லாம் பாருங்க. கேஸ் இப்போ இங்கே இல்லாதனால மக்களை கொள்ளாடிக்க பார்க்குறாங்க. அதே மாதிரி மானிய டீசல் வந்து இங்கே கிடைக்க மாட்டேங்குது. நிறைய போட்டுகள் டீசல் அப்புறம் இந்த கேஸ் கிடைக்காதனால தொழில் போகாமல் கெட்டில் போட்டிருக்காங்க. அது கெட்டில் கிடக்கும்போது அந்த போட்டு ஓனருக்கு வந்து பெரிய அமௌண்ட் பெரிய அளவுக்கு லாஸ் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தொழில் போகிற மீனவர்களுக்கும் செலவு கூட காசு கிடைக்காது. நம்ம ஹார்பரோட நிலைமை அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு. ஹார்பரில் மீன் வரலன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய பேரோட வேலைகள் வந்து பாதிக்கும். நல்ல ஃப்ரெஷ்ஷான மயில் மீன் போட்டிருக்காங்க ஏலத்துக்கு. அந்த மாதிரி யார் இருக்கா? ஒரு கேமராமேன் வச்சு 1000 ரூபாய் சம்பளம். வருங்க பிச்சைக்காரங்க. ஆமா, என்ன நடக்குது இங்க? எவ்வளவு ரூபா மீன்? இந்த மீன் கனவா சாலை
சரி கொள்ளலாம், இந்த விலை நமக்கு வேண்டாம் இருக்கு. நீ அதுக்கு மாதிரி பங்கு 900 11,000 200 300 500 600